ஓ வழிபோக்கரே, இந்த தண்ணீரை எங்களுக்காக விட்டு வைங்க. இங்க தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம். பேசுற குதிரை, பேசுற மரங்களை சந்திச்ச மோகனுக்கு பறவைங்க பேசுறத பார்த்து எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? கவலைப்படாதீங்க பறவைகளே, நான் அதிர்ஷ்ட தேவதை கிட்ட போய் சொல்றேன். இந்த அருவியில தண்ணியை கொட்ட சொல்றேன். பறவைங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு அதுங்களுக்கு தண்ணீரை கொடுத்துட்டு மோகன் தன்னோட இலக்க போய் அடைஞ்சாரு. அப்புறம் அதிர்ஷ்ட தேவதை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ண தெர மோகன். தாயே, உன்னோட அர்ப்பணிப்பு பக்தியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ என்கிட்ட 3 வரங்களை கேட்கலாம். அதிர்ஷ்ட தெய்வம் வரங்களை பத்தி பேசின உடனே மோகனுக்கு குதிரை, மாமரம், அப்புறம் பறவைகளோட ஞாபகம் வந்தது. அவங்களெல்லாம் வழியில சந்திச்சத அதிர்ஷ்ட தேவதை கிட்ட அவங்களோட கஷ்டங்களை போக்க சொல்லி வேண்டிக்கிட்டாரு. தத்தாஸ்து. அந்த தெய்வம் சொன்னது போல மோகனும் அதே மாதிரி செஞ்சாரு. அவர் அருவி கிட்ட தோண்டி அந்த பாக்ஸை எடுத்த உடனே தண்ணீர் நல்ல வேகத்தோட அருவி மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சுது. நன்றி நண்பா. நான் வரேன். இப்ப மோகன் மாமரத்துக்கிட்ட வந்தாரு. அவர் அந்த மரத்தோட வேர்ல இருந்து மாட்டிக்கிட்டு இருந்த பாக்ஸ எடுத்ததும் மரங்கள்ல பழங்கள் காய்ச்சுது. ரொம்ப நன்றி நண்பா. அதிர்ஷ்ட தெய்வம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தூய்மையான இதயம் உடைய ஒரு மனுஷன் மைதானத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லை அகற்றினான்னா அந்த மைதானம் மறுபடியும் பசுமையா மாறிடும். பசுமையான இதயம் கொண்ட மனுஷன் எங்க கிடைப்பான்? இந்த பாறைய நீயே ஏன் அகற்றக்கூடாது? குதிரைகள் பிடிவாதம் பண்ணதுனால மறுபடியும் மோகன் பயந்துகிட்டு அந்த பாறைய தள்ளினாரு. அவர் தனக்காக யோசிக்காம அடுத்தவங்களுக்காக நினைக்கிறவரு. அவனை விட சுத்தமான இதயம் கொண்டவங்க வேற யாரா இருக்க முடியும்? அது நம்ம மோகன் தான். ரொம்ப நன்றி நண்பா. If you like this video, subscribe to our channel Murthy Media.